பெண்களுக்கு ஏற்ற சிறந்த படிப்புகள். இன்றைக்கு மாணவர்களுக்கு இணையாக மாணவிகளும் கல்வியில் சாதனை புரிந்து வருகின்றார்கள். அப்ப பெண்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையிலையும், பாதுகாப்பாகவும், ரொம்ப எளிய முறையிலே வேலை வாய்ப்பு பெறக்கூடிய வகையிலும் சிறந்த படிப்புகள் அப்படிங்கிறது மாணவிகள் மத்தியிலும் சரி, பெற்றோர்கள் மத்தியிலும் சரி, அவர்கள் தேடக்கூடிய, அவர்களுடைய தேடுதல்ல இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கின்றது. இப்போ ஒரு 6 விதமான படிப்புகள், பெண்களுக்கு ஏற்ற சிறந்த ஒரு 6 விதமான படிப்புகளை பற்றி இப்ப பார்க்கலாம். முதல்ல மருத்துவ படிப்பு, அடுத்து டீச்சிங் கற்பித்தல் சார்ந்த படிப்புகள், அடுத்து தொழில்நுட்ப படிப்புகள், ஆய்வு ரிசர்ச் சம்பந்தப்பட்ட படிப்புகள், அரசு வேலை வாய்ப்பு, இன்னும் இதர படிப்புகள். இந்த 6 படிப்புகளும் பெண்களுக்கு ரொம்ப பயனளிக்கக்கூடியதாகவும், அவர்களுக்கு எளிய முறையில கற்று வேலை வாய்ப்பு பெறுவதற்கு வசதியாகவும் இருக்கக்கூடிய படிப்புகள். அதுல முதல்ல இருக்கக்கூடிய மருத்துவ படிப்புகளை பற்றி பார்ப்போம். மருத்துவ படிப்புகள் பெண்களுக்கு உண்மையாகவே ஒரு ஏற்ற துறைன்னு சொல்லலாம். அவருடைய பொறுமை, அவருடைய கனிவு, இதுக்கெல்லாமே மருத்துவ படிப்புகள் ஏற்ற படிப்புகளாக இருக்கும். நல்லா படிச்சு நல்ல மதிப்பெண் எடுக்கிறவங்களா இருந்தா, நீட் எக்ஸாம் எழுதி நல்ல மதிப்பெண் எடுப்பாங்கன்னா அவங்க எம்பிபிஎஸ், பிடிஎஸ் எடுத்து படிக்கலாம். இல்ல வீட்டுல பெரிய அளவுக்கு பொருளாதாரம் இருந்தா கூட அவங்க அந்த நேரடி மருத்துவ படிப்பான எம்பிபிஎஸ், பிடிஎஸ் எடுத்து படிக்கலாம். அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய இந்திய மருத்துவ படிப்புகள், சித்தா, ஆயுர்வேதா, யுனானி, அப்படிப்பட்ட படிப்புகளை படிக்கலாம். இதுவும் நீட் எக்ஸாம் பேஸ் பண்ணி தான். நல்லா படிக்கிற மாணவிகளாக இருந்தாங்கன்னா அவங்க இந்த படிப்பை எடுத்து படிக்கலாம். இல்ல வீட்டுல பொருளாதார வசதி இருந்தா கூட இப்படிப்பட்ட படிப்புகளை படிக்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா துணை மருத்துவ படிப்பு. இதுக்கு நீட் எக்ஸாம் கிடையாது, முழுக்க முழுக்க +2 மார்க் பேஸ் பண்ணதுதான். இதுல பிசியோதெரப்பி, ஆக்குபேஷனல் தெரப்பி, லாங்குவேஜ் பெத்தாலஜி, நர்சிங், பிஃபார்ம், இப்படிப்பட்ட படிப்புகளை அவங்க தேர்ந்தெடுத்து படிக்கலாம். அடுத்து துணை மருத்துவ படிப்புகள்ல டிகிரி கோர்சஸ் இருக்கு. எம்எல்டி, அதே மாதிரி பிசிஷியன் அசிஸ்டன்ட், ஆபரேஷன் தியேட்டர் அசிஸ்டன்ட், அனஸ்தேஷியா, அதே மாதிரி எமர்ஜென்சி கேர், கிரிட்டிக்கல் கேர், டயாலிசிஸ் டெக்னாலஜி, இந்த மாதிரியான படிப்புகளும் அவங்க தேர்ந்தெடுத்து படிக்கலாம். மருத்துவ படிப்பு மற்றும் துணை மருத்துவ படிப்புகள் சம்பந்தமாக ரொம்ப விளக்கமாகவும் விரிவாகவும் நம்ம இதற்கு முந்தைய வீடியோ நம்ம வெளியிட்டிருக்கோம் விஸ்டம் கல்வி யூடியூப் சேனல்ல. அந்த லிங்க் கூட இந்த ஸ்லைடு கீழே இருக்கு. அதை நீங்க போய் அதுல பார்த்து கூட நீங்க என்ன பண்ணலாம், கூடுதல் விளக்கங்களை, விவரங்களை தெரிஞ்சுக்கொள்ளலாம். இது நம்ம பெண்களுக்கு ஏற்ற படிப்புகள் அப்படின்னு சொல்றதுனால ரொம்ப சுருக்கமாக சொல்றோம். முந்தைய வீடியோவில் மருத்துவ படிப்புகள் சம்பந்தமாக, அனைத்து மருத்துவ படிப்புகள் சம்பந்தமாகவும் ரொம்ப விரிவான விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அடுத்த லெவல்ல இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா மருத்துவ டிப்ளமா படிப்புகள். அடுத்து சர்டிபிகேட் கோர்சஸ். அவங்க எடுக்கிற மார்க்குக்கு ஏற்ற மாதிரி அவங்க என்ன பண்ணலாம், இந்த ஸ்லைட்ல இருக்கக்கூடிய என்ன படிப்பு அவர்களுக்கு விருப்பமாக இருக்கின்றது அந்த படிப்புகளை தேர்ந்தெடுத்து படிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா கற்பித்தல், டீச்சிங். அதுவும் பெண்களுடைய அந்த பொறுமை, கனிவு, அவர்களுடைய குணாதிசயங்களுக்கு ஏற்ற ஒரு துறையாக இருக்கின்றது. இதுல பாத்தீங்கன்னா நல்ல வேலை வாய்ப்புகள்னு சொன்னா வீட்டுல இருந்தே டியூஷன் எடுக்கலாம். அருகிலோட இருக்கக்கூடிய பள்ளிகள்ல டீச்சரா கூட பணியாற்றலாம். இன்னைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப என்னதான் பெரிய பெரிய ஸ்கூல்கள்ல லட்சக்கணக்கில் காசு கட்டி படிக்க வச்சா கூட மாணவர்களுக்கு அந்த அளவுக்கு கல்வித்திறன் வர்றது இல்லை. ஏதோ 1 லட்சம் 1.5 லட்சம் ஃபீஸ் தான் வாங்குறாங்களே தவிர வரப்போக தான் இருக்காங்க பசங்க. அந்த அளவுக்கு நாலேஜ் இல்லை. ஸோ இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா பெற்றோர்கள் அடுத்த ட்ரெண்ட், எஸ்பெஷலி இந்த கொரோனா பேண்டமிக் கூட சொல்லலாம். இந்த பேண்டமிக்னால கூட எல்லாம் ஆன்லைன் எஜுகேஷன் போனதுனாலவே பெரும்பாலான பெற்றோர்கள் பிள்ளைகளை ஏதாவது கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேர்த்து விட்டுட்டு, ஏன்னா ஃபீஸ் இல்லை, பசங்களுடைய கல்வித்திறனை, அறிவாற்றலை வளர்த்துக்கிறதுக்கு ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா இந்த மாதிரியான டியூஷன் சென்டர்ல நம்ம அனுப்பிச்சு அங்க நம்ம நாலேஜ் டெவலப் பண்ணிக்கலாம். ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா சென்னை மாதிரி நகரங்கள்ல எல்லாம் ஒரு பையனை ஒரு ரொம்ப படிக்க மாட்டான், ரொம்ப மக்கான பையன் அப்படிலாம் சொல்லுவாங்கல்ல. உண்மையாவே யாரும் மக்கு கிடையாது. அவனுக்கு புரியிற வகையில சொல்லி கொடுத்தோம்னு சொன்னா யாருமே அந்த சப்ஜெக்டை புரிஞ்சுக்க முடியும். இப்ப என்னன்னா ஒரு கிளாஸ் ரூம்ல 30 பேர் இருக்காங்க. 30 பேரும் ஒவ்வொருத்தருக்கும் புரிந்து கொள்ளக்கூடிய திறன் ஒரு மாதிரி இருக்கும். அதுக்கு ஏத்த மாதிரி ஆசிரியர் பாடம் எடுக்க முடியாது. அப்ப அவங்க பொதுவாதான் பாடம் எடுக்கிறாங்க. அதனாலதான் 4 பிள்ளைக்கு புரியுது, 4 பிள்ளைக்கு புரிய மாட்டேங்குது. அப்ப இப்ப அதுக்காக என்னன்னா 1-to-1 கோச்சிங். இந்த பிள்ளைய ஸ்டடி பண்ணி, ஓகே இந்த பிள்ளைக்கு நம்ம இந்த மாதிரி சொல்லி, அதுல நிறைய சயின்டிபிக் டெக்னிக்ஸ் எல்லாம் வேற இருக்கு. அதெல்லாம் ட்ரை பண்ணி பாத்தீங்கன்னு, அதெல்லாம் ட்ரை பண்ணி அந்த பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. கணக்குல வீக்கான பிள்ளைங்களை கணக்குல ஒரு புலியா மாத்திடுறாங்க. அது மாதிரி ஆங்கில பேச்சாற்றல், எழுதுறது, பேசுறது, இந்த மாதிரி எந்தெந்த இடத்துல எல்லாம் அந்த மாணவர் பின்தங்கி இருக்காரோ கல்வியில ஸ்பெசிபிக்கா ட்ரைனிங் கொடுத்து
வந்து அவங்கள வந்து அந்த அந்த கல்வியில வந்து ரொம்ப சிறந்த மாணவர்கள் ஆக்குறாங்க. இது இப்ப ரொம்ப அதிகமா பரவி வருது. என்னன்னா பசங்களை கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேர்த்துட்டு வந்து கோச்சிங் மூலியமாக, டியூஷன் மூலியமாகவே நாங்க அவங்களுடைய அறிவாற்றலை பெருக்கிக் கொள்ளக்கூடியது. இது நல்ல நல்ல வேலை வாய்ப்பு. ஏன்னா இப்படி ஒரு 1 to 1 கோச்சிங் கொடுக்கறதுனா அதுக்கேற்ற மாதிரி சார்ஜ் பண்ணுவாங்கல்ல. அப்போ வந்து ஒரு 2000 3000 அந்த மாதிரி சார்ஜ் பண்ணுவாங்க. ஒரு 10 ஸ்டூடெண்ட் வந்தாலே ஒரு மோர் தென் 50,000 ஆயிருது. இப்ப இந்த மாதிரியான வருங்காலத்துல அதிகரிக்கும். ஏன்னா வந்து பெரும்பாலும் நிறைய பெற்றோர்கள் வந்து இப்ப ஸ்கூலை நம்பி அவங்க ஒரு மாதிரி என்ன சொல்றது டிசப்பாயின்மெண்ட் ஆயிட்டாங்க. லட்சக்கணக்கில் 80,000 60,000 கொடுக்குறாங்களே தவிர பசங்களுடைய கல்வித்தரம் வந்து அந்த அளவுக்கு இருக்க மாட்டேங்குது. வர்றாங்க போறாங்க, குட் மார்னிங் குட் ஈவினிங் சொல்றாங்களே தவிர ஒரு அப் டு த ஸ்டாண்டர்ட் இருக்காங்கன்னா இல்ல. அப்ப என்ன தேவைன்னா தனிப்பட்ட கோச்சிங், 1 to 1 கோச்சிங் அது கொடுத்தா மட்டும்தான் அந்த பிள்ளைய வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக முடியுங்கிற ஒரு சூழல் இருக்கிறதுனால பள்ளிகளுக்கு இன்வெஸ்ட் பண்றதை குறைச்சிக்கிட்டு தனிப்பட்ட பயிற்சி தன்னுடைய பிள்ளைகளுக்கு தனிப்பட்ட அறிவு சார்ந்த கணிதம், ஆங்கிலம் இது சார்ந்த பயிற்சிகள் கொடுத்து அவங்கள வந்து ஒரு 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 நல்ல ஒரு எஜுகேட்டட் பர்சனா கல்வித்துறையில சிறந்து விளங்கக்கூடிய ஒரு மாணவனாக மாற்றுவதற்கான வந்து அப்படிப்பட்ட பயிற்சிகள் இப்ப ரொம்ப அதிகமாகிட்டு இருக்கு. இது வந்து இப்ப என்ன சொல்றது பெண்களுக்கு அதை கத்துக்கிறதும் சரி, அவங்களுக்கு கத்துக் கொடுக்கறதும் சரி ரொம்ப இலகுவாக இருக்கும். இது வீட்டுல இருந்து கூட அவங்க என்ன பண்ணலாம், ஏர்ன் பண்ணலாம். அது இப்ப அதிகமாகிட்டு வருது. அதே மாதிரி வந்து நிறைய சயின்டிபிக் எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் அதெல்லாம் பாத்தீங்கன்னா பிள்ளைகளுக்கு அறிவியல் சார்ந்த அந்த நாலேஜை வந்து போதிக்கிறது அதுவும் இப்ப அதிகமாகிட்டு வருது. ஏன்னா தங்களுடைய பிள்ளைகள் வந்து படிப்பையும் தாண்டி சிறு வயதிலே வந்து அவன் வந்து ஒரு ப்ரோக்ராமரா இருக்கணும், ஒரு சயின்டிபிக் ஒரு சின்ன ரோபோட் செய்யணும், அவனா செய்யணும், கத்துக்கிட்டு செய்யணுங்கிற மாதிரி பெரும்பாலான பெற்றோர்கள் வந்து எதிர்பார்க்கிறாங்க. அதுக்காகவும் அவர்கள் ஒரு பெரிய அளவுக்கு பொருளாதாரத்தை செலவு செய்ய தயாராகவும் இருக்காங்க. தங்களுடைய பிள்ளைகள் அறிவியல் சார்ந்து தங்களுடைய அறிவுத்திறனை வளர்த்துக்கணும். அது சம்பந்தப்பட்ட பயிற்றுவித்தல் கற்பித்தல்லையும் பாத்தீங்கன்னா அதிகமான வேலை வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி வந்து காலேஜ் கிராஜுவேட்ஸ் அவங்க அங்கே பாத்தீங்கன்னு சொன்னா டெக்னிக்கல் ட்ரைனிங்ஸ் அவங்களுக்கு வந்து அந்த தொழில்நுட்ப பயிற்சி. ஏன்னா இன்னைக்கு வந்து பட்டப்படிப்புக்கு வேலை அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப குறைஞ்சிருச்சு. பட்டப்படிப்போடு சேர்ந்து என்னென்ன திறன் இருக்கு தொழில்நுட்பத்துறை, டெக்னிக்கல் ஸ்கில், அது மாதிரி நான் டெக்னிக்கல் ஸ்கில், சாஃப்ட் ஸ்கில்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த மாதிரியான பயிற்சி அளிப்பது, இந்த மாதிரி ப்ராஜெக்ட் பேஸ்டு ட்ரைனிங் வந்து இப்போ ஒரு படிச்சோம் அப்படிங்கிறது இல்லாம என்ன ப்ராஜெக்ட் பண்ணீங்கன்னு கேட்பாங்க. அப்ப அந்த ப்ராஜெக்டை பேஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய ட்ரெயின், நான் சொன்ன மாதிரி சாஃப்ட் ஸ்கில்ஸ் ட்ரைனிங், இதுக்கெல்லாம் வந்து இதெல்லாம் இப்போ ஆன்லைன்ல வீட்டுல இருந்து கூட நம்ம ட்ரெயின் பண்ணலாம். உங்களுக்கு தெரியும் இப்ப பெரும்பாலான பயிற்சிகள் எல்லா பயிற்சி வகுப்புகள் எல்லாமே வந்து ஆன்லைன்ல தான் நடக்குது. இதெல்லாம் வந்து பெண்களுக்கு ரொம்ப இலகுவாகுது. ஆன்லைன்ல வீட்டுல இருந்தே கற்றுக் கொடுக்கறது. இது மாதிரி டெக்னிக்கல் ட்ரைனிங்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 8,000 ரூபாயில இருந்து 15,000 ரூபாய் வரைக்கும் சப்ஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வாங்கக்கூடியவர்களாம் இருக்காங்க. ஒரு வாரத்துக்கு இல்ல, ஒரு நாளைக்கு 8 ஹவர், ஒரு 8 மணி நேரத்துக்கு. அந்த மாதிரி இப்ப இதெல்லாம் வந்து நிறைய ஒரு ஏர்னிங் சோர்ஸ் ஆச்சு. வீட்டுல இருந்தே வந்து அவங்க இது எல்லாமே செய்யலாம். ஜஸ்ட் ஒரு லேப்டாப் இருந்தா போதும், இன்டர்நெட் கனெக்ஷன் இருந்தா போதும், வந்து 4 பேருக்கு சொல்லிக் கொடுக்கலாம். நம்முடைய அறிவை தேடி கற்றுக்கொண்டு பிறருக்கு சொல்லிக் கொடுக்கலாம். அது ஒரு நன்மையான விஷயமும் கூட. அப்ப இதுக்கெல்லாம் என்னென்ன மாதிரியான கோர்சஸ் எடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா பிஏ இங்கிலீஷ், பிஎஸ்சி மேத்தமேட்டிக்ஸ், பிஎஸ்சி பிசிக்ஸ், அதே மாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இது எடுக்கலாம். வேற வந்து கற்பித்தல் டீச்சிங்ல இது வந்து நான் என்ன சொல்றது இப்ப இருக்க ட்ரெண்டா இருக்கக்கூடிய டீச்சிங் ஓப்பனிங்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பத்தி பேசுறேன். ரெகுலரா இருக்கக்கூடிய உதாரணத்துக்கு பிஎட் படிக்கிறது, பிஎட் படிச்சு அந்த டெட் எக்ஸாம் எழுதி ஸ்கூல்ல போய் வந்து அவங்க டீச்சரா ஒர்க் பண்றது அப்படியும் அவங்க பண்ணலாம். கண்டிப்பா கற்பித்தல்ங்கிறது உண்மையாவே வந்து நம்ம வாழ்வில செய்யக்கூடிய ஒரு சிறந்த பணி. அது நம்ம கற்ற கல்வியை 4 பேருக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கறதுங்கிறது நிச்சயமாக நமக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பயனை வந்து நாம் வாழும் பொழுதும் நாம் மறைந்ததுக்கு பிறகும் கூட அது நமக்கு பல்வேறு பயன்களை கொடுக்கும். அதே மாதிரி வந்து கல்லூரிகள்ல வந்து நீங்க ஆசிரியராக போகணும் அப்படின்னாக்க பிஹெச்டி அந்த மாதிரியும் என்ன பண்ணலாம், எடுத்து படிக்கலாம். அடுத்து 3வது துறை, இப்ப இதெல்லாம் வந்து மெடிசன் வந்து டீச்சிங், இது 2 துறை. இது இல்லாம ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா படிச்சு முடிச்சுட்டு வேலைக்கு போறோம் அந்த மாதிரியான துறைகள்ல பெண்களுக்கு எது ஏற்ற துறைன்னு சொன்னா நம்ம திருவாரூர் ஐயனார் கோயில் ஸ்ட்ரீட்ல கிறிஸ்டல் காப்பி ஷாப்க்கு நான் விசிட் பண்ணிருந்தோம். இவங்கள்ட்ட ஜெராக்ஸ் மிஷின் மட்டும் இல்லாம ஜெராக்ஸ் மிஷினுக்கு தேவையான ரா மெட்டீரியல்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் இங்க் பவுடரா இருக்கட்டும், அதுக்கு தேவையான பேப்பர்ஸா இருக்கட்டும், டிஎன்பிஎல் அண்ட் இன்டெக்ஸ் நிறைய கம்பெனிஸ்ல ரொம்பவும் கம்மியான பிரைஸ்ல நம்ம திருவாரூர் மாவட்டத்தில் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. இது மட்டும் தான் அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய மெட்டீரியல்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் லேமினேஷன் பவுச்சா இருக்கட்டும், ஸ்டாப்லரா இருக்கட்டும், டை கட்டரா இருக்கட்டும், ஸ்பைரல் பைண்டிங் மிஷினா இருக்கட்டும், எல்லாமே வந்து ரொம்பவும் பெஸ்ட் பிரைஸ்ல அண்ட் குவாலிட்டி வைஸ் அண்ட் சர்வீஸ் வைஸ் வந்து பக்காவா ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்கள்ட்ட ஜெனியூன் இங்க் அவைலபிளா இருக்கு. உங்க பிரிண்டருக்கு டூப்ளிகேட் இங்க் போட்டு தயவு செய்து பிரிண்டர் வேஸ்ட் பண்ணிடாதீங்க. இந்த ஷாப்பை மறக்காம ஒன் டைம் விசிட் பண்ணி பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இவங்கள்ட்ட ஜெராக்ஸ் மிஷின் நீங்க எடுத்தீங்கன்னா பேஜ்க்கு 10 பைசே மணி அவங்க ஒரு ஸ்கீம் வச்சிருக்காங்க. இதுல வந்து அவங்க மெயின்டெனன்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. அவங்களுக்கு ஜஸ்ட் ஒரு கால் பண்ணி என்கொயரி பண்ணி பாருங்க. கிறிஸ்டல் காப்பியரை விசிட் பண்ணிடுங்க. தொழில்நுட்பத்துறை டெக் இண்டஸ்ட்ரியை சொல்லலாம். வந்து அதுல வந்து நிறைய வேலை வாய்ப்புகள் இருக்கு. பெரும்பாலும் பாத்தீங்கன்னா அதுல கிரியேட்டிவிட்டி அதிகமாக ஒரு நுட்ப திறன் வந்து இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்கு. பெண்களுக்கு அது ரொம்ப அதிகமாவே இருக்கும்.
அப்ப அவர்கள் வந்து இப்படிப்பட்ட ஒரு ஒரு பிஇல நல்லா படிக்கிறாங்க, வீட்டில் ஓரளவுக்கு பொருளாதாரம் இருக்கு அப்படின்னா பிஇ, இசிஇ, கம்ப்யூட்டர் சயின்ஸ், அதே மாதிரி வந்து பிடெக் ஐடி அந்த மாதிரியான கோர்ஸ்கள் எடுக்கலாம். இல்ல அந்த அளவுக்கு பொருளாதாரம் இல்லை அப்படின்னாக்கா பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிஎஸ்சி ஐடி, பிசிஏ அப்படிப்பட்ட கோர்ஸ்கள் எடுக்கலாம். பிஎஸ்சி மேத்தமேட்டிக்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இதெல்லாமே வந்து தொழில்நுட்பத்துறையில எளிதிலே வேலை வாய்ப்பு அவங்க பெறுவதற்கு ரொம்ப வசதியா இருக்கக்கூடிய படிப்புகள். சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி, ஆட்டோமேஷன், டேட்டா அனாலிட்டிக்ஸ், மெஷின் லேர்னிங், ஏஐ, ரோபோட்டிக்ஸ், மீடியா, கிராஃபிக்ஸ் இதெல்லாம் வந்து நிறைய வேலை வாய்ப்புகள் இருக்கு. டெக் இண்டஸ்ட்ரியை வந்து பெண்களுக்கு ரொம்ப ஒரு ஏற்றத்துறையா இருக்கும். ஏன்னா நிறைய ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்க. அதே மாதிரி அவங்க பிரெக்னன்சி நேரத்தில் ரொம்ப அதிகப்படியான லீவ் ஹாலிடேஸ் கொடுப்பாங்க. வீக்லி 5 days தான் ஒர்க் இருக்கும். இன்னும் நிறைய உதாரணத்துக்கு பாதுகாப்புன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா இந்திய அரசாங்கத்தால பெண்களுக்கு எதிராக இழைக்கப்படக்கூடிய குற்றங்களுக்கு எதிராக பல்வேறு சட்டங்கள் இருக்கு. அதெல்லாம் வந்து டெக் இண்டஸ்ட்ரியில ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டா கடைபிடிப்பாங்க. அதனால வந்து அந்த என்ன அரசாங்கம் என்ன பாதுகாப்பு சட்டங்கள் மூலியமாக என்னென்ன பாதுகாப்புகள் எல்லாம் வழங்கியிருக்காங்களோ பெண்களுக்கு, அப்படிப்பட்ட அந்த அந்த பாதுகாப்பை வந்து பெண்கள் டெக் இண்டஸ்ட்ரியில முழுமையாக பெற்றுக்கொள்ளலாம். இது அவர்களுக்கு அவருடைய அறிவாற்றலையும் திறனையும் வந்து உலகத்துல நிரூபிக்கிறதுக்கு ஒரு சிறந்த துறை. நல்ல ஏர்னிங், பொருளாதாரத்தை திரட்டுவதிலையும் பாத்தீங்கன்னு சொன்னா அது ஒரு நல்ல ஒரு துறையாக இருந்து. அடுத்து அப்கோர்ஸ் கவர்மெண்ட் ஜாப்ஸ், அரசு வேலை அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா இதுல பெண்களுக்கான தேவை கட்டாயமாக இருக்குது அப்படி கூட சொல்லலாம். ஏன்னா வந்து இப்ப அரசாங்கம் வந்து இடஒதுக்கீடு வழங்குறாங்க. அப்ப இடஒதுக்கீடு மூலியமாக பல்வேறு அரசு பணிகள் நிரப்பப்படுது. இடஒதுக்கீடுன்னு சொன்னா வந்து அது ஆண்களுக்கு மட்டும் கிடையாது, அதுல பெண்களுக்கு உள் ஒதுக்கீடு இருக்கு. அப்ப வந்து அது பெண்களுக்குன்னே சில இடங்கள் ஒதுக்குவாங்க. உதாரணத்துக்கு வந்து ஒரு 10 இடங்கள் ஒரு குறிப்பிட்ட கம்யூனிட்டிக்கு ஒரு குறிப்பிட்ட பிரிவினருக்கு ஒதுக்குறாங்கன்னு சொன்னா அதுல வந்து 3 இடமோ 4 இடங்களோ 2 இடங்களோ பெண்களுக்கு மட்டும் ஒதுக்குவாங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். இப்போ வந்து பிசிஎம் இஸ்லாமியர்களுக்கு ஒரு 3.5% இடஒதுக்கீடு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 3.5% இடஒதுக்கீடு அடிப்படையில ஒரு இடம் ஒதுக்கப்படுது. என்ன, இப்போ ஒரு 1000 இடம் இருக்கு, அதுல வந்து 35 இடங்கள் ஒதுக்கப்படுதுன்னு சொன்னா 35மே வந்து ஆண்களுக்கு ஒதுக்கப்படுமானா ஒதுக்கப்படாது. அதுல பெண்களுக்குன்னு உள் ஒதுக்கீடு இருக்கு. அப்போ குறிப்பிட்ட இடங்கள் பெண்களுக்காக ஒதுக்கப்படும். இப்போ வந்து தகுதியான பெண்கள் அந்த அரசு வேலையை நிரப்பக்கூடிய தகுதியான பெண்கள் இல்லைன்னு சொன்னா அப்ப வந்து 3.5% இடஒதுக்கீடு குறைஞ்சிரும். அவர் மாணவர்களை எப்படி அரசு வேலைகளுக்கு பயிற்றுவிக்கிறோமோ அதே மாதிரி வந்து மாணவிகளையும் பெண்களையுமே அரசு வேலை வாய்ப்புக்கு நம்ம பயிற்றுவிக்கணும். அப்பதான் வந்து 100% அந்த முழுமையாக வந்து நம்ம அந்த ஒரு இடஒதுக்கீடை நம்ம அதை வந்து வழங்குறாங்க. அப்ப 2 தரப்பையுமே நீங்க தயார்படுத்தினால் மட்டும்தான். இதுல என்ன படிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா அரசு வேலை வாய்ப்புங்கிறதே வந்து பாத்தீங்கன்னா அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆனது. என்னன்னா டிகிரி மட்டும் வேலை கிடையாது. அவங்க வந்து ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம், ஒரு போட்டித் தேர்வுகள் நடத்துவாங்க. அந்த தேர்வுகளை நம்ம அதிகமாக மதிப்பெண் எடுப்பதன் மூலியமாக நம்ம வந்து நமக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். அப்ப வந்து இதுல பாத்தீங்கன்னு சொன்னா படிப்பை விட அந்த போட்டித் தேர்வுகளுக்கு தயாராவதுதான் பிரதானம். அதுதான் ரொம்ப முக்கியமானது. அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு லைட்டான கோர்சஸ் எடுக்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப ஒரு பெஸ்டா இருக்கும். உதாரணத்துக்கு பிஏ பொலிட்டிக்கல் சயின்ஸ், எக்கனாமிக்ஸ், மேத்தமேட்டிக்ஸ், தமிழ், ஹிஸ்டரி, இங்கிலீஷ் இதெல்லாம் வந்து நம்ம எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றதுக்கு உதவியா இருக்கும். படிப்பும் பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு லைட்டான கோர்ஸ். அதிகப்படியாக நம்ம நேரத்தை இதுக்காக செலவு அளிக்கணும்னு அவசியம் இல்லை. பெரும்பாலான நேரங்களை நம்ம இந்த போட்டித் தேர்வுகளுக்கு நம்ம செலவு செய்யலாம். அப்ப அரசு வேலை வாய்ப்புகளுக்கும் பெண்கள் அரசு வேலை வாய்ப்புக்கான போட்டித் தேர்வுகளுக்கும் பட்டப்படிப்பு கூட சேர்ந்து போட்டித் தேர்வு இதற்கும் வந்து பெண்கள் தங்களை தயார்படுத்துறதுங்கிறது தான் வந்து ஒரு சரியா இருக்கும். அதனால இது ஒரு ஆப்ஷன்ங்கிறத தாண்டி முழுமையாக இடஒதுக்கீடுடைய பயனை வந்து அனுபவிக்கணும்னு சொன்ன அரசு வேலை வாய்ப்புகள்ல வந்து இதுக்காக பெண்களும் தயாராவது, அரசின் போட்டித் தேர்வுகளுக்கு தயாராவதுங்கிறது ரொம்ப அவசியம். இதையும் வந்து பெண்கள் கூடுதல் கவனம் எடுத்து படிக்கணும். ஏன்னா வந்து அரசு வேலை வாய்ப்புங்கிறது வந்து ஒரு பணி, அதை ஒரு சம்பளம், அதை தாண்டி பாத்தீங்கன்னா மக்கள் சேவை, மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்புள்ள ஒரு அரசு பணி. கூடவே அதிகாரம், பொருளாதாரம் எவ்வளவுதான் இருந்தாலும் சரி, அதிகாரம் என்பது வேற. ஒரு அதிகாரம், அரசு பணி என்பது ஒரு அதிகாரம் சார்ந்தது. அப்ப ஒரு மக்கள் சேவை, அதிகாரம் அப்படின்னு வரும் பொழுது இது வந்து கூடுதலாக முக்கியத்துவம் எடுத்து படிக்க வேண்டிய ஒரு செக்ஷன் இது. இது எல்லாமே வேலை வாய்ப்பு சார்ந்தது. அடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா பல பெண்கள் வந்து வேலை வாய்ப்பை விரும்புறது இல்லை. அவங்க வேலை வாய்ப்புக்கு போகக்கூடிய பெண்களும் இருக்கிறாங்க. அப்ப அவர்களுக்கான படிப்புகள் நம்ம பார்த்திருக்கோம். வேலை வாய்ப்புக்கு வேணாம், இருந்தாலும் லைஃப்ல வந்து நம்ம ஏதாவது ஒரு அச்சீவ் பண்ணணும், சம்பாதிக்கணுங்கிறது இலக்கு இல்லை, இருந்தாலும் கல்வி ரீதியாக அறிவு சார்ந்து நாம வந்து தன்னை முன்னேற்றிக்கணும், சமூகத்தை முன்னேற்றணும், நாட்டை முன்னேற்றணும் அப்படிங்கிற ஒரு உயரிய குறிக்கோள், அந்த வேலை வாய்ப்பை ஒதுக்கி வச்சுட்டு, வேலை வாய்ப்பு எனக்கு பிரதானம் அல்ல, பொருளாதாரம் சம்பாதிப்பது பிரதானம் அல்ல, வந்து சமூக முன்னேற்றம், நம்முடைய முன்னேற்றம், நாட்டினுடைய முன்னேற்றம், உலக மக்களுடைய முன்னேற்றம், இந்த மாதிரியான ஒரு பெரிய விஷன் இருக்குமா இல்லையா? அப்படிப்பட்டவர்கள் என்ன மாதிரி படிப்புகளை தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம்.
அது நான் ஜாப் ஓரியன்ட். ரிசர்ச் சம்பந்தமான ஆய்வுகள் சம்பந்தமான படிப்புகளை வந்து பெண்கள் தேர்ந்தெடுத்து படிக்கலாம். இதுல பொருளாதாரம் ஈட்டக்கூடிய வகைகள் சார்ந்த படிப்புகளும் இருக்கு. ஆனா அதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு டிபெண்டா இருக்கும். நீங்க இதுதான் படிக்கணும், நீங்க இந்த மாதிரியான துறைகள்ல தான் ரிசர்ச் பண்ணணுங்கிற மாதிரி ஓரியன்டா இருக்கும். பட் அதையெல்லாம் தாண்டி பொருளாதாரம் இலக்கு இல்லை அப்படின்னு சொன்னாங்கன்னாக்கா வந்து பிஎஸ்சி பிசிக்ஸ் படிக்கலாம், மைக்ரோபயாலஜி, பாட்னி, ஜுவாலஜி, நியூட்ரிஷன், டைட்டிஷியன் என்ன இப்படிப்பட்ட கோர்ஸ்கள்லாம் வந்து அவங்க எடுத்து படிக்கலாம். நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அந்த தாவரங்களை வைத்துக் கொண்டு மருத்துவம் செய்வது, அதை கண்டுபிடிக்கலாம். அது மாதிரி ஜுவாலஜி, மனித உயிரினங்களை பற்றி படிக்கிறது, மைக்ரோபயாலஜி, நுண்ணுயிர்களை பற்றி படிப்பது, பிசிக்ஸ், இயற்பியலை பற்றி படிப்பது, இதையெல்லாம் படிச்சு வந்து ஆய்வுகள் மேற்கொண்டு நாம வந்து வருங்கால தொழில்நுட்பத்தை உருவாக்கி இந்த உலகத்துக்கு நம்ம சமர்ப்பிக்கலாம். இப்ப இது நீங்க ஆய்வுத்துறையில் ரொம்ப ஆர்வமா இருக்கீங்க, இதெல்லாம் வீட்டுல இருந்து பண்றதுதான். ஆய்வுகள், ரிசர்ச் எல்லாமே இன்னைக்கு ஆல்ரெடியே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பல்கலைக்கழகத்துல பயிற்றுவிக்கக்கூடிய கல்விகள் முதற்கொண்டு இன்னைக்கு ஆன்லைன் மோடுக்கு வந்துருச்சு. இதெல்லாம் வீட்டுல இருந்து கொண்டே நீங்கள் ஆய்வு செய்து உங்களுடைய ரிசர்ச் பேப்பர்ஸ் என்ன பண்ணலாம், இன்டர்நேஷனல் ஜேர்னல்ஸ்ல பப்ளிஷ் பண்ணலாம். அதே மாதிரி வந்து பேட்டன் ஃபைல் பண்ணலாம். நீங்க இன்னும் நிறைய ஒயிட் பேப்பர்ஸ் சப்மிட் பண்ணலாம். நிறைய வந்து ஊடகங்கள்ல வந்து அறிவியல் சார்ந்த கட்டுரைகள் எழுதலாம். இப்படி நிறைய உங்களுடைய ஆய்வுகளை, உங்களுடைய சிந்தனைகளை, இப்ப நிறைய பேருக்கு விருப்பம் இருக்கும், இந்த ஸ்பேஸ் பத்தி ஆய்வு செய்யணும், நட்சத்திரங்கள், கோள்கள், அதை பற்றி எல்லாம் ஆய்வு செய்யணும் அப்படிங்கிற ஒரு விருப்பம் இருக்கும். பூமியை பற்றி ஆய்வு செய்யணும், இதனுடைய கட்டமைப்பு, இதெல்லாம் எப்படி எல்லாம் இருக்கும், வருங்காலத்துல எப்படி எல்லாம் ஆகும், இந்த மாதிரி நிறைய நமக்கு ஒரு கற்பனைகள், சிந்தனைகள் இதெல்லாம் இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு ஆய்வுகளை மேற்கொண்டு என்ன பண்ணலாம், சமர்ப்பிக்கலாம். உண்மையாவே இதுல பொருளாதாரம் ஈட்டக்கூடிய வகையிலையும் இருக்கு. பட் இருந்தாலும் அது ஒரு செகண்டரி தான். நம்ம இந்த மாதிரி துறைகள்ல வந்து இதுல நிறைய படிப்புகள் பாத்தீங்கன்னு சொன்னா யூஜி வந்து ரெகுலரா பண்ணா கூட பிஜி நிறைய ஒரு ஸ்பெசிபிக்கான படிப்புகள் இருக்கு. அதெல்லாம் வந்து அவங்க என்ன பண்ணலாம், வந்து கரஸ்ல கூட படிச்சுக்கலாம். மேக்ஸ் எடுத்து படிக்கலாம், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து படிக்கலாம். எத்தனை பேர் வந்து மேத்தமேட்டிக்கல் ரிசர்ச் பண்ணி எவ்வளவு குணப்படுத்த முடியாத நோய்களுக்கு எல்லாமே வந்து அந்த நோய் பரவல் அதெல்லாம் வந்து டேட்டா வச்சு அனலைஸ் பண்ணுவாங்க. அனலைஸ் பண்ணி ஒரு பேட்டர்ன் கண்டுபிடிப்பாங்க. ஏன்னா அது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு நான் லீனியர் ப்ராசஸா இருக்கும். ஜஸ்ட் லைக் தட் நம்ம கண்டுபிடிக்கிற முடியிற மாதிரி இருக்காது. நம்மளுடைய மேத்தமெட்டிக்கல் நாலேஜ் வச்சுதான் இது. இப்போ இந்த நோய் எப்படி பரவுது, ஒரு கேன்சர் கட்டி இருக்கு, அது எவ்வளவு வேகத்துல பரவும், எவ்வளவு தூரம் வந்து உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தக்கூடிய வகையில அது எத்தனை நாள்ல அது நமக்கு அது பெரியதாகும். இப்படி நிறைய ரிசர்ச் எல்லாம் பண்றாங்க, மேத்தமெட்டிக்கல் ரிசர்ச். அப்படிப்பட்ட ஆய்வுகளை கூட நீங்க என்ன பண்ணலாம், மேற்கொள்ளலாம். இது நம்முடைய அறிவை கொண்டு, திறமையை கொண்டு நம்ம என்ன பண்றது, இந்த உலகத்துக்கு நம்மாலான ஒரு சேவையை செஞ்சுட்டு போறதுன்னு சொல்லலாம். அல்லது உலகத்துக்கு நம்முடைய அறிவை அந்த சரியான இடத்துல பதிய வச்சுட்டு போகலாம். உண்மையாவே நம்முடைய ரிசர்ச் எல்லாம் வந்து ரொம்ப ஒரு குவாலிட்டியா இருந்துச்சு அப்படின்னாக்க சொன்ன மாதிரி சர்வதேச அங்கீகாரம் நமக்கு கிடைக்கும். அது இப்ப நான் மேல சொன்னது வந்து இந்த சயின்ஸ் அந்த மாதிரி குரூப் படிச்சவங்களுக்கு ரிசர்ச். இதே மாதிரி வந்து ஆர்ட்ஸ், காமர்ஸ் அவங்க படிச்சிருப்பாங்கல்ல, அவங்களுக்கு பாத்தீங்கன்னு சொன்னா எக்கனாமிக்ஸ், ஹிஸ்டரி, இன்னைக்கு பொருளாதார ரீதியாக எவ்வளவு நாடுகள் வறுமையில இருக்கு. அப்ப அந்த நாடுகள்ல இருக்கக்கூடிய மக்கள்லாம் வறுமையில இருந்து மீள, பசியிலிருந்து மீள என்ன பொருளாதார திட்டங்கள் அவங்க வந்து ஃபாலோ பண்ணணும், இல்ல என்ன மாதிரியான பொருளாதாரங்கள் திட்டம், என்ன அவங்க ஏற்கனவே கையாளக்கூடிய என்ன பொருளாதார திட்டம் வந்து அந்த வறுமையை அந்த மக்களுக்கு ஏற்படுத்தி இருக்கு. இப்படி நிறைய பொருளாதாரம் சார்ந்த ஆய்வுகள் செஞ்சு என்ன பண்ணலாம், சமர்ப்பிக்கலாம். பல்வேறு உலக நாடுகள் கூட நீங்க சமர்ப்பிக்கலாம். இது எல்லாமே ஆன்லைன் தான். எல்லாமே பாத்தீங்கன்னா ஆன்லைன் தான். ஒருவேளை உங்களுடைய அந்த ஆய்வு கட்டுரைகள்லாம் வந்து அங்கீகரிக்கப்பட்டுச்சுன்னு சொன்னா நம்ம நேரடியா போய் பிரசென்ட் பண்ற மாதிரி இருக்கும். பட் அதுக்கெல்லாம் அவங்க பொருளாதாரம் வந்து யார் அதை ஆர்கனைஸ் பண்றாங்கன்னு அவங்களே கொடுத்துருவாங்க. இது மாதிரி வரலாறு, ஹிஸ்டரி, நிறைய பேருக்கு ஹிஸ்டரி படிக்கிறது ரொம்ப பிடிக்கும். அது சார்ந்த ஆய்வுகள் ரொம்ப பிடிக்கும். அந்த ஆய்வுகள்ல என்ன பண்ணலாம், செய்யலாம், உலக மக்களுக்கு எடுத்து சொல்லலாம். வரலாறுகளை, சரியான வரலாறுகளை தேர்ந்தெடுத்து ஆய்வு செய்து படிச்சு, புத்தகங்களை படிச்சு, இல்லை அந்த நேரடியாக இடங்களுக்கே போய் கூட நம்ம என்ன பண்ணலாம், அதை வந்து நம்ம ரிசர்ச்சா சப்மிட் பண்ணலாம். அதே மாதிரி வந்து பிபிஎம்பிஎல் ஹெச்ஆர் படிக்கிறது, அதாவது இன்னைக்கு வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இல்ல, ரெண்டு இருக்கு. ஒரு ஓப்பன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இது, க்ளோஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். அப்ப மக்களுக்கு வேலை வாய்ப்புகளை எப்படி அதிகப்படுத்துறது, ஆய்வு சம்பந்தப்பட்ட ஆய்வு சம்பந்தமா நீங்க ரிசர்ச் பண்ணலாம். ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட், அதாவது ரிசோர்ஸ்களை எப்படி மேனேஜ் பண்றது, அவருடைய வேலை வாய்ப்புகளை வந்து நம்ம எப்படி அதிகரிக்கிறது, அல்லது சரியான முறையில மக்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு என்னென்ன மாதிரியான செயல் திட்டங்களை வந்து ஒரு நாடு என்ன மாதிரியான செயல் திட்டங்கள் செய்யணும், அல்லது ஒரு நிறுவனங்கள் எப்படிப்பட்ட செயல் திட்டங்கள்லாம் கையாளணும், இது சார்ந்த ஆய்வுகள்லாம் மேற்கொள்ளலாம். ஏன்னா ஒரு பெரிய கேப் இருக்கு உலகத்துல பாத்தீங்கன்னு சொன்னா, வேலை வாய்ப்பை பெறுவதில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கேப் இருக்கு. லெட்ஸ் சே இப்போ ஒரு நகர்ப்புறத்துல இருக்கக்கூடிய மாணவனுக்கும் கிராமப்புறத்துல இருக்கக்கூடிய மாணவனுக்குமே ஒரு மிகப்பெரிய வேறுபாடுகள் இருக்கு. இந்த மாதிரியான துறைகள் சார்ந்த ஆய்வுகள், அரசாங்கம் எடுக்க வேண்டிய முயற்சிகள், இதெல்லாமே நம்ம வந்து சப்மிட் பண்ணலாம். சைக்காலஜி கோர்ஸ் எடுத்து படிக்கலாம். இதுவும் பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு குடும்பத்துக்குள்ளேயோ அல்லது ஒரு சமூகத்துக்குள்ளேயோ எப்படி மனிதர்களுடைய சிந்தனை திறன், இதெல்லாம் நம்ம ஆய்வு செஞ்சு, இதெல்லாம் வந்து எப்படிப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுது, இதுக்கெல்லாம் நம்ம தீர்வுகளை நம்ம என்ன பண்ணலாம், சமர்ப்பிக்கலாம். பொதுவாகவே வந்து இந்த உலகத்துல
நம்முடைய அறிவை வளர்த்து கொண்டு, திறமையை வளர்த்து கொண்டு உலகம் சந்திக்கக்கூடிய எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. இதுக்கெல்லாம் வந்து என்ன தீர்வு? சயின்டிபிக்கா ரிசர்ச் பண்ணி, ஆய்வுகள் மூலியமாக ரிசர்ச் பண்ணி என்ன தீர்வுகள் அப்படிங்கிறத நம்ம சமர்ப்பிக்கலாம். உண்மையாவே நம்முடைய தீர்வுகள் வந்து மக்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு சொன்னா, அது ரொம்ப பயனுள்ளதா இருந்துச்சுன்னு சொன்னா, சர்வதேச அளவில் நமக்கு அங்கீகாரம் கிடைக்கும். எனவே இந்த ரிசர்ச் துறைகள்ல தேர்ந்தெடுக்கலாம். இதை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, இது வந்து நீங்க ஒரு பொருளாதாரம் அப்படிங்கறத ஓரம் வச்சுட்டு, ஆய்வு என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய அறிவையும் திறமையும் உலக மக்களுக்காக நான் பயன்படுத்தணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தான் இந்த துறையில சக்சஸ் ஆக முடியும். அடுத்த துறை வந்து சொன்ன இந்த ஆறாவதுன்னு சொன்னீங்கன்னா சமூக சேவை. பொருளாதாரத்தையும் தாண்டி, பொருளாதாரம்லாம் இல்ல அது ஒரு ஓரமா வச்சுட்டு கூட, பெண்களுக்கு மத்தியிலே ஒரு சேவை, சமூக சேவை செய்யணும். நம்முடைய நேரத்தையும் அறிவையும் வந்து ஒரு நல்ல பணிகளுக்காக நம்ம செலவு செய்யணும் நினைக்கக்கூடிய எத்தனையோ பெண்கள் இருக்காங்க. சட்ட படிப்பு படிக்கலாம். நீங்க சட்டம் படிச்சு என்ன பண்ணலாம்? சட்ட ரீதியான உதவிகள் செய்யலாம். சட்ட ரீதியான உதவிகள் மட்டும் இல்லை, இன்னைக்கு எவ்வளவு அரசாங்கங்கள் வந்து சலுகைகள், உதவிகள் எவ்வளவு கொடுக்குறாங்க. அதை வாங்கக்கூடிய அளவுக்கு கூட மக்கள்கிட்ட நாலேஜ் இல்லை. அப்ப அப்படிப்பட்ட மக்கள் மத்தியில களத்துல பணியாற்றலாம். நீங்க பல்வேறு விஷயங்களை நாம் தெரிந்து கொண்டு அந்த மக்களுக்கு எடுத்து சொல்லலாம். இதெல்லாம் எப்படி, இப்போ உதாரணத்துக்கு அரசு கல்வி உதவி கொடுக்குறாங்க, அதை எப்படி நம்ம வாங்குறது? அரசாங்கம் வியாபாரத்துக்கு உதவி கொடுக்குறாங்க, அரசாங்கம் தொழில் முன்னேற்றத்துக்கு உதவி செய்யறாங்க. இப்படி நிறைய உதவிகள் செய்யறாங்க. இப்ப இந்த உதவிகள் எல்லாம் என்ன, அரசாங்க சட்டங்கள் என்ன சொல்லுது, இதை வாங்குவதற்கு நம்ம என்னென்ன மாதிரியான டாக்குமெண்ட்ஸ் நம்ம கையில வச்சிருக்கணும், இப்படி நிறைய நாம் அதை தெரிந்து கொண்டு மக்களுக்கு அதை எடுத்து சொல்றது. ஏன்னா நிறைய பேர் அதை படிப்பறிவு இல்லாதவங்க இருக்கிறாங்க, அவங்களுக்கு போய் களத்துல பணியாற்றுவது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா பேச்சுலர் ஆஃப் சோசியல் ஒர்க், PSWன்னு சொல்லுவாங்க. நீங்க ஒரு NGO ஆரம்பிக்கலாம், ஒரு நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன் ஆரம்பிச்சு சமூகத்துல நீங்க என்ன பண்ணலாம், பணியாற்ற. இந்த படிப்புகள் சட்டம் சம்பந்த LLB படிப்பு, அதுக்கு மேல இருக்கக்கூடிய மேற்படிப்பு, இந்த பேச்சுலர் ஆஃப் சோசியல் ஒர்க் படிப்பு, இப்படிப்பட்ட படிப்புகள் உங்களுக்கு உதவியா இருக்கும். சமூக சேவைக்கும் படிப்புக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு நினைச்சதா? ஏன்னா நிறைய பேர் படிப்பு இல்லாமயே எவ்வளவு சமூக சேவை செய்யறாங்க. ஏன்னா சமூக சேவைங்கிறது தியாக உணர்வு இருக்கணும், வந்து ரொம்ப களத்திலே கடுமையாக பணியாற்றக்கூடிய அந்த மன உறுதி இருக்கணும். இதுதான் அடிப்படை. இருந்தாலும் இந்த படிப்புகள் உங்களுக்கு உதவியா இருக்கும். அவர்கள் நீங்க உதவி செய்யும் பொழுது, நீங்க ஒரு சட்டம் படித்த ஒரு சட்ட வல்லுநராக இருக்கிற பொழுது அது உங்களுக்கு கூடுதல் உதவியே செய்யும். அதே மாதிரி வந்து நீங்க ஒரு டிகிரி படிச்சிருக்கீங்க, ஒரு NGO ஆரம்பிக்கிறீங்க, இந்த மாதிரியான இந்த படிப்பு வந்து உங்களுக்கு அதுக்கு ஒரு உதவிகரமாக இருக்கும். அப்ப சமூக சேவை சார்ந்து இயங்கணும்னு நினைக்கக்கூடிய பெண்கள், கண்டிப்பாக பெண்கள் சமூக சேவை சார்ந்து இயங்கணும். ஏன்னா அந்த அளவுக்கான தேவை வந்து சமூகத்துல இருக்கு. அப்ப அந்த மாதிரியான ஆர்வமுள்ளவர்கள் என்ன பண்ணலாம், இப்படிப்பட்ட படிப்புகளை வந்து தேர்ந்தெடுக்கலாம். ஸோ இந்த 6 படிப்புகளும், இந்த 6 விதமான படிப்புகளுமே பெண்களுக்கு ரொம்ப ஏற்ற படிப்பாக இருக்கும். இதுல எது உங்களுக்கு வசதியாக இருக்குமோ அந்த படிப்புகளை நீங்க